ஆக்சுவலாக டைப் கன்வர்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் கன்வர்ஷன், நியூமரிக் கன்வர்ஷன் ஆல் டுகெதர் அதை பற்றி பேசுகிறேன், அண்ட் பூலியன் கன்வர்ஷன். இதுதான் பேசணும், கரெக்டுங்களா? கடந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேசணும். ஸ்ட்ரிங் கன்வர்ஷன்னா என்ன, நியூமரிக் கன்வர்ஷன்னா என்ன, பூலியன் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு பற்றி பேசணும். ஆல் டுகெதர் அட் நட்ஷல் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் ஹேப்பன்ஸ் வென் வி நீட் த ஸ்ட்ரிங் ஃப்ரம் த வேல்யூ. அதுதான் வேணா எழுதிக்கோங்க. ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் happens when we need string from the value. When we need the string from value. அதுதான் வந்து string conversion, வேற ஒன்றும் இல்லை. Most of the time operators and functionality automatically convert the value given to the right type. மாறிக்கும். நம்ம explicit manual conversionsல தான் இதெல்லாம். ஸோ string conversions அப்படின்னாவே நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு நியூமரிக் கன்வர்ஷன்ஸ் அப்படின்றப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டர் பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படின்னு பார்த்தோம். நியூமரிக் கன்வர்ஷன்ஸ் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறும். பட் அந்த மேனுவல் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம யோசிப்போம். அதுதான் நியூமரிக் கன்வர்ஷன் ஹேப்பன்ஸ் when we need the numeric from the given value, given string. பூலியனும் அதே மாதிரி தான், கரெக்டுங்களா? இதுதான் நமக்கான வாண்டட் ஸ்ட்ரிங் கன்வர்ஷன்ஸ், நியூமரிக் கன்வர்ஷன்ஸ் அண்ட் பூலியன் கன்வர்ஷன்ஸ். கரெக்டா? நியூமரிக் கன்வர்ஷன்ல வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இஸ் யூசுவலி required when we need a value from the string based source. புரியுதா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா let x equivalent to நியூமரிக் கன்வர்ஷன் வேணும்னா நம்பர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் கொட்டேஷனில் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து console.log வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எனக்கு வந்து நியூமரிக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். 1 2 4 அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் டைப் ஆஃப் கேட்டிங்கன்னா கூட அது எனக்கு வந்து நம்பர் தான் வரும். டைப் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு நம்பர் தான். 1 to 4ன்றது நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்? புரியுதுங்களா? அப்ப நியூமரிக் கன்வர்ஷன்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நியூமரிக் கன்வர்ஷன் ரூல்ஸ் இருக்கு. அப்போ நியூமரிக் கன்வர்ஷன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், கேஷ் பண்ணுறதுக்கு நம்பர்னு கொடுக்குறேன். 1 2 3 4ன்னு இருக்குது. அது எனக்கு கன்வெர்ட் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக நம்பராக கன்வெர்ட் ஆகிடுது. சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு ரூல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். லெட் ரிசல்ட் ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப், நான் நல் அப்படின்னு கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் நல் அப்படின்னு கொடுக்குறேன். console.log ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறேன். நல் என்னவா மாறும் அப்படின்னு பாருங்க. என்ன ஆச்சு? ஜீரோவா மாறிடுச்சு. நல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது இட்ஸ் ஜீரோ. நல் அப்படின்னா அது ஜீரோ ஆகிடும். உங்களுக்கே தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் லெட் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது, எக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் அன்டிஃபைன் தானே, புரியுதானே? அன்டிஃபைன் தானே, எக்ஸ்ன்றது அன்டிஃபைன் தான் வரும். அப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா அன்டிஃபைன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு கேட்குறேன். அப்போ இட்ஸ் நாட் அ நம்பர் அப்படின்னு வரும் பாருங்க. இந்த இடத்துல டிக்ளரேஷன் அலோவ் பண்ணாது. ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஹாஸ் பீன் ஆல்ரெடி டிக்ளேர்டுன்னு சொல்கிறேன்னா, ஸோ ஓகே நான் சம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
அன்டிஃபைன் வரப்ப நான் மாறிடும். ஏன்னா இங்கே டிக்ளரேஷனே கொடுக்கல நீங்கள். அப்போ நீங்கள் இது வந்து அன்டிஃபைன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, அன்டிஃபைன் போட்டிங்கன்னா வேல்யூனே வைப்போம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைப்போம், சம் ஆக்வர்டாக இருக்குது, லெட் இட் பி வேல். ஸோ அப்போ நியூமரிக்கல் கன்வர்ஷன்ஸ் தான் ஹேப்பன்ஸ். நியூமரிக்கல் கன்வர்ஷன் இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக கிடச்சிருக்கு, உடனே இது நம்பராக மாறிடுச்சு. சப்போஸ் எனக்கு அன்டிஃபைன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதிரி. அன்டிஃபைன் கேன் பி சேஞ்ச்ட் as நான். நல்லா புரிஞ்சுக்கணும், அன்டிஃபைன் கேன் பி சேஞ்ச்ட் as நான். ஐ எம் டாக்கிங் அபவுட் த நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன், நியூமரிக்கல் கன்வர்ஷன். அன்டிஃபைன்னா எனக்கு என்ன வருது, நான் அப்படின்னு வந்துருச்சு. அதே நல் வேல்யூ இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல் கொடுக்குறேன். நல் அப்படின்றது நத்திங், இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். டைப் ஆஃப்ல போட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட்னு தான் காட்டுவான், அதுதான் ஏற்கனவே எரர்னு சொன்னேன். ஜீரோன்னு மாறிடும். நல் வந்து நீ நம்பராக பார்த்தனா என்ன ஜீரோன்னு மாறிடும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல. அப்போ வேல்யூ 1 வந்து நல்ல ஆல் அட் ஸ்ட்ரெச் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். வேல்யூ 1 வந்து நல்ல, வேல்யூ 2 வந்து அன்டிஃபைன், வேல்யூ 3 வந்துட்டு சம்திங் ஏதோ 0, வேல்யூ 4 equivalent to 1, let value 5 equivalent to something high over other than the numerical representation. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அன்டிஃபைன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், வேல்யூ 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டேன். கரெக்டா? ஸோ இங்கே ரிசல்ட் அப்படின்றப்ப வேல்யூ 1 அப்படின்னு நான் சொல்கிறப்ப நல் அப்படின்றது வந்தால் இந்த இடத்துல என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்க. நம்பர் நீங்கள் கொடுக்குறப்ப ஜீரோவாக மாறிடும். நல் கேன் பி கன்வெர்டட். இஃப் யூ ட்ரை டு need the numeric conversion of null, it will be transferred to 0. If you try to convert the undefined, if you need the numerical representation of undefined, that is nan. இப்போ வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன், வேல்யூ 2ன்றது என்னது undefined. So once if you try to run this, it will be nan. Value 3 is boolean, so 0 is false. பாருங்க, perfect. இந்த இடத்துல பார்ப்போம், வேல்யூ 3 0ன்னு கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். நியூமரிக்கலே நம்பர் தானே, நம்பர் cannot be converted, let it be true or false. ஃபால்ஸ்ன்னு கொடுப்போம். ஃபால்ஸ் நான் வந்துட்டு மாற்றுறேன், ஏன்னா 01 இஸ் நம்பர், ஆல்ரெடி நம்பர். ஸோ இப்போ நான் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், வேல்யூ 3 ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து 0ன்னு மாறும், நம்பராக வரப்போ 0ன்னு மாறிடும். வேல்யூ 4 is true. So once if I need the explicit conversion, it's 1. கரெக்டா? வேல்யூ 5 is something else, something இருக்கு, வேல்யூ 5. அப்போ என்ன வரும் இங்கே? ரன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கோங்களா, நான் நாட் அ நம்பர் வரும். இங்கே ஒயிட் ஸ்பேஸ், லீடிங் ஒயிட் ஸ்பேஸ் வந்தது போனதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான், நான் அப்படின்னு கொடுத்துருவான். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா நியூமரிக் கன்வர்ஷன் ரூல். நியூமரிக் கன்வர்ஷன் ரூலில் மற்ற விஷயங்கள் என்னென்ன வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட்? நியூமரிக் கன்வர்ஷன் ரூல்ஸ் இதுதான். இதே வந்து நான் பூலியன் கன்வர்ஷன் ரூல்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, முக்கியமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. பூலியன் கன்வர்ஷன் ரூல்ஸ் வேணும், நான் பூலியன் கன்வர்ஷன் ரூல்ஸ் வேணுன்றப்ப நான் என்ன பண்ணுவேன், பூலியன் சேஞ்ச் பண்ணுவேன் நான். லெட் res1 equivalent to, எனக்கு இங்கே தேவை பூலியன். அப்போ 0 நியூமரிக்கல் வேல்யூ பூலியனுக்கு வந்து 0ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிசல்ட் 1 இருக்கா, ரிசல்ட் 1 இல்லை. லெட் இட் console.log of res1 அப்படின்னு கேட்குறேன்.
ஃபால்ஸ். 1 கொடுக்குறேன், நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் 1. இதுதான் பண்ணுவோம் நம்ம, கரெக்டுங்களா? இதை தான் பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுவோம். 0 பூலியனா கன்வெர்ட் பண்ணால் ஃபால்ஸு, 1 பூலியனா கன்வெர்ட் பண்ணால் ட்ரூ அப்படின்னு சொன்னோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டு நல்ல நான் பூலியனா மாற்றினா என்ன வரும்? 0 பூலியனா மாற்றினா என்ன வரும்? அன்டிஃபைனை பூலியனா மாற்றினா என்ன? அப்போ நல்லு, அன்டிஃபைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது. வேல்யூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஆஃப் வேல்யூ 11, வேல்யூ 11 இஸ் நல், கரெக்டா? வேல்யூ 11 இஸ் நல். ஸோ இஃப் ஐ ட்ரை டு கன்வெர்ட் நல் வேல்யூ இன்டு பூலியன், ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ்ன்ற கேஸ் வரும். எப்போ வரும்? 0க்கு எப்பயுமே ஃபால்ஸ் தான். நல்லு, அன்டிஃபைன்டு, நாட் அ நம்பர், இது எல்லாத்துக்குமே என்ன வரும்? அன்டிஃபைன்டு, நாட் அ நம்பர். இது எல்லாத்துக்குமே பாருங்க நான்னு கொடுக்குறேன், நான் அப்படின்னு கொடுக்குறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் வரும், ஃபால்ஸ் தான் வரும். இதே வந்து அன்டிஃபைன் கொடுக்குறேன், பூலியனா இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணனா அன்டிஃபைன்னு கொடுக்குறேன், அதுவும் ஃபால்ஸ் தான் வரும். அப்போ பூலியனா கன்வெர்ட் பண்ணுறீங்க, ஃபால்ஸ் அவுட்புட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக 0 கொடுத்தா தான் ஃபால்ஸ் வரும். அது இல்லாமல் நான் கொடுத்தாலும் ஃபால்ஸ் வரும், நல் கொடுத்தாலும் ஃபால்ஸ் வரும், அன்டிஃபைன் கொடுத்தாலும் ஃபால்ஸ் வரும். ஏன் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபால்ஸ் தான் வரும். ரூல்ஸ், பூலியன் கன்வர்ஷன் ரூல்ஸ். சரி, அப்போ வேற ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன், something is there, no? ஏதோ இருக்கு. அப்ப ரிசல்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? ட்ரூன்னு வரும். பூலியனா கன்வெர்ட் பண்றப்ப ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா ட்ரூன்னு வரும். மற்ற எல்லா கேஸ்லயும் என்ன கேஸ் கொடுக்க போறீங்க? கண்டிப்பா 0 செக் பண்ணுவீங்க, நான் செக் பண்ணுவீங்க, அன்டிஃபைன் செக் பண்ணுவீங்க, நல் செக் பண்ணுவீங்க, எம்டி கோட்ஸ் செக் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? புரியலையா? ஸோ அந்த கேஸ் எல்லாமே வந்து இது ஃபால்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க மோர் க்ளோஸ்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரூல், கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நியூமெரிக்கும் பூலியனுக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்மரி ஓகேவா? நான் கன்வர்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட் கன்வர்ஷன்ஸ், பிரிமிட்டிவ் கன்வர்ஷன்ஸ் பற்றி பேசல, அதை பற்றி பேசுவோம். பட் பேஸ் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த செக்மெண்ட்டில். டைப் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம், டைப் கன்வர்ஷன் ரூல்ஸ் நியூமெரிக்கல் எப்படி அப்ளை ஆகுது, பூலியனுக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்தோம்.